அனைவருக்கும் வணக்கம். இம்யூனிட்டி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கிறது, அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ கொரோனா வைரஸ் பரவலா பரவிட்டு இருக்கு. தமிழ்நாடு உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. அடுத்து வேற ஒரு வைரஸ் வரலாம், அல்லது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற வைரஸ் வரலாம். ஸோ நம்ம ஒன்றுக்கா தடுப்பூசி கண்டுபிடிப்பாங்க, அல்லது கொஞ்ச நாள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு வைரஸ்க்கு நம்ம தடுப்பூசியை போடுறதுக்கு பதிலாக நம்ம உடம்புல அந்த வைரஸையோ இல்லை எந்த வித வைரஸையோ நம்ம எதிர்கொள்ற மாதிரி நம்மளுடைய உடம்பை எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்க. இது உங்களுக்கு மிக மிக உபயோகமான ஒரு வீடியோ. இது மறக்காம இதை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எவ்ரிபடி வில் கெட் பெனிஃபிட் ஆஃப் திஸ் வீடியோ. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நம்ம அதிகரிக்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் நம்ம சித்த மருத்துவம், அலோபதி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இந்த மருத்துவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மிக மிக எளிமையான சில பொருட்களை வைத்து நம்ம இம்யூனிட்டி பவரை, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகரிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 50 ml எடுத்துக்கினீங்க அப்படின்னா அதை ஒரு 3 டைம்ஸ் ஒரு 150 ml ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன். அதில் எலுமிச்சை, மிளகு, எலுமிச்சை பழம் தோலோட போட்டுக்குங்க. இஞ்சி தோல் நீக்கியது, மிளகு லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க. மஞ்சள், துளசி, தேன் வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அது 1/3 ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அதில் இறங்கிடும். இஞ்சி நச்சு போட்டுக்குங்க. எலுமிச்சை பழம் கட் பண்ணி ஸ்கின்னோட போட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்கினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க. எலுமிச்சை பழம் தோலோட போடும்போது ஒரு பிட்டர் டேஸ்ட் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு மருத்துவம் தான். இதை நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அது அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி 1 or 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி கொரோனா வைரஸ் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வைரஸ் உங்களுக்கு வந்தாலும் கூட அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல வந்துடும். நம்மளை நாமளே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எளிமையான ஒரு மூலிகை சாறு தான் இது. இதை நீங்கள் தவறாமல் டெய்லி எடுத்துக்கலாம். ஒன்றும் ஆபத்து கிடையாது, பக்க விளைவுகள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொரோனா வைரஸ் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் எந்த விதமான வைரஸ் வந்தாலும் அது உங்களை குணப்படுத்தும். இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் வந்தது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்ததுனால தான் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆர்வம் காட்டி சில யூடியூப்லாம் பார்த்து இல்லை சர்ச் பண்ணி, வெப் சர்ச் பண்ணி என்னென்ன மூலிகை மருத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதோட பலன்களை அறிஞ்சிக்கிட்டு நம்ம அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற இந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே எதிர்காலத்திலையும் எதிர்கால சந்ததியினருக்கும் மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும். கடந்த சில வருடங்களாக நம்ம இந்த மூலிகை மருத்துவங்கள் இதெல்லாம் மறந்துட்டு ஒன்லி இந்த அலோபதி மருத்துவம் உடம்புல ஆனால் அலோபதி மருத்துவம் இம்மிடியட் கியூர் கொடுக்குது. ஆனால் ஒரு நிரந்தர கியூர் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். பட் மூலிகை மருத்துவம் நம்ம உடம்புல உள்ள நோய் சக்தி அதிகரிச்சிட்டிங்கன்னா எந்த விதமான நோய் வந்தாலும் அது உங்களை குணப்படுத்தும். ஸோ நான் சொன்ன இந்த எலுமிச்சை பழ தோல், இஞ்சி தோல் நீக்கியது, மிளகு, மஞ்சள், துளசி, இது எல்லாத்தையும் நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எந்த விதமான வைரஸ் கிருமியும் அது கொள்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ அதனால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கொரோனாவை வெல்வோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.